ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வேதிக் சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேதிக் ஏஜ் எந்த பீரியட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். 1500 to 600 BC தான் வேதிக் ஏஜ். அண்ட் வேதிக் சிவிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு விதமான கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வேதிக் ஏஜில் வந்து அந்த சொசைட்டியில் ரொம்பவே ப்ரிவலண்ட்டாக இருந்தது. ஸோ அதை தான் நம்ம வந்து வேதிக் ஏஜ்னு சொல்கிறோம். அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னா, டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆகும்போது தான் வேதிக் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் எப்போனா எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா, ஆரியன்ஸ் வந்து இண்டோகான்ஸ்டிக் பிளெயினை வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்த அப்போ தான் வந்து வேதிக் ஏஜோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆரியன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா, இவங்க தான் வந்து வேதிக் ஏஜில் வந்த பீப்புள். இதை வந்து ஆரியன் ஏஜ்னு கூட சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ஏஜ் ஆஃப் ஆரியன்ஸ்னும் சொல்லுவாங்க. அண்ட் இதை ஏன் வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த பீரியடில் தான் வந்து 4 முக்கியமான வேதாஸ் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால தான் இதை வந்து வேதிக் ஏஜ்னு சொல்கிறோம். அண்ட் ஆரியன்ஸ் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் ஆரியான்ட்டு ஒரு வேர்ட்லேருந்து வந்தது தான் ஆரியன்ஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா நோபல். ஸோ அதனால தான் இவங்கள வந்து ஆரியன்ஸ்ன்னு கூப்பிடுறோம். அண்ட் வந்துட்டு இவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தோம்னா, நிறைய கான்ஸ்பிரன்சி நிறைய தியரிஸ் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தோம், அதில் ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து ரஷ்யன் ஸ்டெப்பீஸ்லேருந்து உள்ளே வந்திருப்பாங்க இன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து உள்ளே வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் பால் கங்காதர் திலக் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஆர்டிக் ரீஜன்லேருந்து தான் இவங்க உள்ளே வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய அஸ்ட்ரானமிக்கல் கேல்குலேஷன்ஸ்லாம் இவங்களால பண்ண முடியுது. ஸோ மேபி இவங்க ஆர்டிக் ரீஜன்லேருந்து தான் வந்திருப்பாங்கன்ட்டு அவர் பிலீவ் பண்ணார். இன்னமும் இவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்றது ரொம்ப பெரிய ஒரு குவெஸ்டன் மார்க் தான். அண்ட் வந்து இவங்க பேசின ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். இதை வந்து சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க. இவங்க பேசின லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட். அண்ட் இந்த பீப்புள் எல்லாருமே வந்து செமி நோமேடிக் பாஸ்டோரல் பீப்புளாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு ரூரல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஹராப்பன்ஸ் மாதிரி அர்பன் லைஃப் வாழல. இவங்க வந்து ரொம்பவே ரூரலான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் வந்து இப்போ வந்து நம்ம வேதிக் லிட்ரேச்சர் பற்றி பார்க்கலாம். வேதா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சான்ஸ்கிரிட்டில் நாலேஜ்னு அர்த்தம். ஸோ வேதிக் அந்த வேதான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, சுப்பீரியர் நாலேஜ்ன்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான 4 வேதிக் லிட்ரேச்சர் இருக்குது நம்மக்கிட்ட. அது என்னென்னு பார்த்தோம்னா, ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா அண்ட் அதர்வவேதா. இது 4மே ரொம்ப முக்கியமான வேதா. ரிக்வேதா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஏர்லியஸ்டான வேதா. இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட வேதா. அண்ட் இதில் வந்து 1028 hymns in praises of காடை ப்ரேஸ் பண்ணி 1028 hymns இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து யஜுர்வேதா. இதில் வந்து எப்படி ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணணும் இதில் வந்து நிறைய டீட்டெயில்டான ரூல்ஸ்லாம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா சாமவேதா. இதில் வந்து நிறைய சாங்ஸோட கலெக்ஷன் இருக்குன்றாங்க. அண்ட் இதுலேருந்து தான் வந்து இந்தியன் மியூசிக்கோட ஸ்டார்ட் ஆகியிருக்கும். இதுதான் வந்து இந்தியன் மியூசிக்கான ஆரிஜின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதர்வவேதா. இதில் வந்து நிறைய ஸ்பெல்ஸ் அண்ட் சார்ம்ஸ் இருக்குது. அண்ட் வேதாஸை தவிர்த்து வேறு என்னென்ன முக்கியமான புக்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பிராமணாஸ், உபனிஷத்ஸ், ஆரியங்காஸ் அண்ட் எபிக்ஸ்னால் 2 ராமாயணா அண்ட் மகாபாரதாவும் வேதிக் ஏஜில் தான் கம்போஸ் பண்ணது, அதாவது எழுதப்பட்டது. அண்ட் வந்து பிராமணாஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து வேதிக் ஹிம்ஸ், ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. அரியங்காஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நிறைய ரைட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த புக்கில் இருக்குது. உபனிஷத்தும் திருப்பியும் வந்து இது வந்து ஃபிலாசபிக்கல் டெக்ஸ்ட். அண்ட் ராமாயண், மகாபாரதா, இது வந்து ராமாயணம் எழுதினவர் வந்து வால்மீகி அண்ட் மகாபாரதா வந்து வேதவியாசா. அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வேதிக் பீரியடை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஏர்லி வேதிக் பீரியட், அதாவது ரிக்வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்க. இது எந்த டைம் பீரியடுன்னு பார்த்தோம்னா 1500 to 1000 BC. அதுக்கப்புறம் என்ன பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட். இது வந்து 1000 to 600 BCன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்லி வேதிக் பீரியடில் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து குலம், இதுதான் வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருந்திருக்கு. அண்ட் நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஒரு கிங்ஷிப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கிராமா. அண்ட் இந்த கிராமாவோட லீடர் யாருன்னு பார்த்தோம்னா கிராமினி.
அண்ட் குரூப் ஆஃப் வில்லேஜ், நிறைய வில்லேஜஸ் சேர்ந்து வந்து விசுன்னு சொல்கிறாங்க. இந்த விசுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா விஷயாபதி. அண்ட் ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஜனா இல்லாட்டி ட்ரைப். இந்த ட்ரைபல் கிங்டம்ஸ் வந்து நிறைய ட்ரைபல் கிங்டம்ஸ் இருந்திருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பாரதாஸ், மத்யாஸ், யதூஸ் அண்ட் புருஸ். இவங்கவே ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ட்ரைபல் கிங்டம். அண்ட் வந்து இந்த கிங்டமோட ஹெட் யாருன்னு பார்த்தா, அதாவது கிங் யாருன்னு பார்த்தா இவங்க வந்து அவரை வந்து ராஜன்ட்டு கூப்பிடுவாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு இந்த வேதிக் பொலிட்டி வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஹெரிடிட்டரி அண்ட் மொனார்கி ஓட இருந்திருக்கு. அண்ட் வந்துட்டு 2 விதமான பாடிஸ் இருந்திருக்கு. சபா, கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அண்ட் சமிதி, ஜென்ரல் அசம்பிளி பீப்புள். இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் அந்த ராஜன் வந்து அந்த கிங்டமோட ஹெட் ஆக முடியும். அண்ட் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா சொசைட்டி இன் வேதிக் சிவிலைசேஷன், அதாவது ஏர்லி வேதிக் பீரியட்ல இருந்து ஒரு சொசைட்டி எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த சொசைட்டி எல்லாமே வந்து பேட்ரியார்க்கல் ஃபார்மில் தான் இருந்திருக்கு. அண்ட் வந்துட்டு இந்த சொசைட்டியோட பேசிக் யூனிட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராமா ஆர் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா கிரகபதி. அவர் தான் அந்த ஃபேமிலியோட ஹெட்டாக இருந்திருக்காரு. அந்த ஃபேமிலியோட ஹெட்டுக்கு வந்து கிரகபத்தின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் மோனோகேமி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் பாலிகேமி வந்து இந்த ராயல்ஸ் அண்ட் நோபல் ஃபேமிலிஸ்லலாம் வந்து இந்த பாலிகேமி வந்து ரொம்பவே ப்ராக்டிஸ்டாக இருந்திருக்கு. அப்போ பாலிகேமியும் இருந்திருக்கு. அண்ட் வந்துட்டு விமென்ஸ்க்கு வந்து மென்னுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து விமென்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு அந்த பீரியடில் இருந்து ரொம்ப ஃபேமஸான சில விமென் போயட்ஸ் யாருன்னு பார்த்தா அப்பல்லா, விஸ்வரா, கோசா அண்ட் லோபமுத்ரா. இவங்கெல்லாம் அந்த பீரியட்லேருந்து கொஞ்சம் ஃபேமஸான விமென் போயட்ஸ். அண்ட் வந்துட்டு விமெனை வந்து அசம்பிளிஸ், இந்த சபா சமிதியெல்லாம் அட்டென்ட் பண்ண விட்டுருக்காங்க. அண்ட் அந்த பீரியடில் நோ சைல்ட் மேரேஜ் வாஸ் ப்ராக்டிஸ். அந்த பீரியடில் சைல்ட் மேரேஜ்க்கான எந்த ஒரு எவிடென்சஸுமே இல்லை அண்ட் எந்த புக்லேயுமே எழுதியில்லை. அண்ட் சத்தியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை அந்த பீரியடில். அண்ட் வந்து சோஷியல் டிவிஷன் வந்து இருந்தாலும் அந்த பீரியடில் ரொம்ப ரிஜிட்டாக, ரொம்ப கம்பல்ஷனோட இந்த ஃபேமிலியிலேருந்து வந்தால் நீ இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரியான சோஷியல் டிவிஷன்ஸ்லாம் இல்லை. அண்ட் வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் கண்டிஷன். ஏர்லி வேதிக் பீரியடில் இருந்து எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா அந்த பீரியடில் வந்து பீப்புள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து பாஸ்டோரல்ஸாக இருந்ததுனால அவங்க வந்து கேட்டில் ரியரிங் பீப்புளாக இருந்தாங்க. அண்ட் வந்துட்டு அவங்க பெர்மனெண்ட்டாக நார்த் இந்தியாவில் செட்டில் ஆனதுனால அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. கார்பெண்டர்ஸ் வந்து சேரியட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அப்புறம் ப்ளவுஸும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆர்டிகல்ஸ், காப்பர், பிரான்ஸ், அயன் வச்சு நிறைய ஆர்டிகல்ஸ் பண்ணியும் வித்துட்டு இருந்தாங்க. ஸ்பின்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆக்கியூபேஷனாக பார்த்துட்டு இருந்தாங்க. காட்டன் அண்ட் உல்லன் ஃபேப்ரிக்ஸை வந்து இவங்க வந்து ஸ்பின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோல்ட் ஸ்மித்ஸ் வந்து மேட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து கோல்ட் ஸ்மித்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பாட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்ஸ் வந்து வெசல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்டாக டொமஸ்டிக் யூஸஸ்க்காக நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்ஸ் வந்து பாட்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரேட் வந்து நடந்துச்சு, ஆனால் அவங்க வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான், ஏர்லியர் ஸ்டேஜில் பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கோல்டு காயின்ஸ் அவங்க வந்து அந்த நிக்ஷான்னு கூப்பிடுவாங்க, அதை வச்சு தான் லார்ஜ் டிரான்சாக்ஷன்லாம் நடந்தது. அண்ட் இவங்க வந்து ரிவர்ஸை வந்து ஒரு மீன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து வந்து ஏர்லி வேதிக் ஏஜில் ரிலீஜன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ரிலீஜனில் வந்து எப்படி இருந்ததுன்னா ஆரியன்ஸ் வந்து ஏர்லி வேதிக் ஏஜில் வந்து எர்த், ஃபயர், விண்ட், ரெயின் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபோர்ஸஸை தான் வந்து அவங்க காடாக, அவங்க அது எர்த்துக்கு வந்து ஒரு காட் பேர், அதாவது பிருத்வி. இது மாதிரி அவங்க வந்து எல்லா நேச்சுரல் ஃபோர்ஸஸ்க்குமே வந்து அவங்கள வந்து ஒரு பர்சானிஃபை பண்ணி அப்படி தான் அவங்க வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் வந்துட்டு அப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 2 காட் யாருன்னு பார்த்தா இந்திரா அண்ட் அக்னி. இவங்க 2 பேருமே தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான காட். இந்திரா வந்து தண்டர், ஃபயரை வந்து இவங்க அக்னின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு இந்த பீரியடில் வந்து எந்த விதமான டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை எந்த விதமான ஒரு ஐடல் வர்ஷிப்பிங்குமே எதுவுமே இல்லை. அண்ட் ப்ரேயர்ஸ் வந்து காட்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க ரிவார்ட்ஸ்க்காக, எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு வந்து இவங்க காட்ஸ்க்கு வந்து ப்ரேயராக மட்டும்தான் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து என்ன பார்க்கலான்னா இப்போ வந்து நம்ம லேட்டர் வேதிக் ஏஜ்க்கு வந்துட்டோம். ஸோ லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த பீரியடில் வந்து இவங்க வந்து இன்னமும்
உள்ள ஈஸ்ட்வர்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உத்தரப்பிரதேஷ், அதாவது அப்போ வந்து அந்த கோஸ்ட்லான்வாங்க அந்த சைடு அண்ட் பீகார் எல்லாம் ஆக்கியூபை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த பீரியடில் என்ன ஆச்சுன்னா நிறைய குட்டி குட்டி கிங்டம்ஸ் எல்லாம் ஒன்றா யூனிஃபை பண்ணி அதை வந்து ஒரு பெரிய கிங்டமாக மாற்றி அதுக்கு வந்து மகாஜனபதாஸ் இல்லாட்டி அந்த கிங்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ராஷ்டிரதாஸ்ன்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து கிங்குக்கு வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அவருக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அவங்க வந்து நிறைய வந்து ரிச்சுவல்ஸ் அண்ட் வேரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பவர் அவர் தக்க வச்சுக்க, அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றிக்க. அந்த சாக்ரிஃபைசஸ்லாம் என்னென்னு பார்த்தா ராஜஸ்வியா, அஸ்வமேதா, வஜப்பியா இதெல்லாமே அவங்க பண்ண சாக்ரிஃபைசஸ்க்கான பேர். அண்ட் வந்து இந்த பீரியடில் சபாவும் சமிதியோட இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல சபா சமிதிக்கு. ஏன்னா கிங்குக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டதுனால, அவங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிட்டதுனால சபா சமிதிக்கு எந்த விதமான இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல் போச்சு. அண்ட் சொசைட்டி லேட்டர் வேதிக் ஏஜில் சொசைட்டி எப்படி இருந்ததுன்னா இந்த பீரியடில் தான் வர்ணா சிஸ்டம் வர ஆரம்பிச்சுது. அதாவது 4 டிவிஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி என்னென்னு பார்த்தோம்னா பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ். இந்த பீரியடில் தான் வந்து அந்த 4 டிவிஷன் ஆஃப் சொசைட்டி வந்து ஆரம்பிச்சுது, வர்ணா சிஸ்டம் ஆரம்பிச்சுது. இதில் வந்து பிராமன் அண்ட் சத்ரியா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டாக அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹையர் பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து அவங்களோட ஆக்கியூபேஷனுக்கு தகுந்த மாதிரி நிறைய சப் கிளாஸஸ் உருவாக ஆரம்பிச்சுது. அண்ட் இந்த பீரியடில் வந்து விமனை வந்து ரொம்ப இன்ஃபீரியராகவும் மென்னுக்கு சபார்டினேட்டாக வந்து விமனை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. விமனுக்கு வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரைட்டும் கொடுக்கல. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஏர்லி வேதிக் ஏஜில் வந்து விமென்ஸை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி அவங்கள இந்த சபா சமிதிஸ், அதாவது அந்த அசம்பிளிஸ்லாம் மீட் பண்ண விட்டுருந்தாங்க. பட் இந்த ஏஜில் வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி விமெனை வந்து ரொம்பவே இன்ஃபீரியராக கன்சிடர் பண்ணாங்க. அண்ட் சைல்ட் மேரேஜ் வந்து ரொம்பவே காமனாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் வந்து எக்கனாமிக் கண்டிஷன் லேட்டர் வேதிக் ஏஜில் எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய லேண்டை வந்து கல்டிவேஷனுக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க. ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணி அதெல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்க அக்ரிகல்ச்சரும் ரொம்பவே மெயினான ஆக்கியூபேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. எதனாலன்னா இவங்களுக்கு வந்து மேன்யூர் பற்றின நாலேஜ் வந்து வர ஆரம்பித்த உடனே இவங்க வந்து நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் தான் வந்து எல்லா பீப்புளோட ரொம்பவே முக்கியமான ஆக்கியூபேஷனாக மாற ஆரம்பிச்சது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸும் ரொம்பவே ஸ்பெஷலைஸ்டாக ஆரம்பிச்சது. எப்படின்னா மெட்டல் ஒர்க், லெதர் ஒர்க், கார்பென்ட்ரி அண்ட் பாட்ரிக்கெலாம் ரொம்பவே அட்வான்ஸ்டாக இவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து இன்டர்னல் as well as ஃபாரின் ட்ரேடும் நடந்துட்டு இருந்தது. அண்ட் வந்துட்டு இவங்க வந்துட்டு நிறைய கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் வச்சுட்டு இவங்க எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட மோட் ஆஃப் இந்த காசு கொடுத்து தான் வாங்க ஆரம்பித்தாங்க. பார்ட்டர் சிஸ்டம் இல்லாமல் மீடியா ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்துட்டு காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு லேட்டர் வேதிக் ஏஜில் இருக்க ரிலீஜன் பற்றி பார்க்கலாம். இந்த ஏஜில் வந்துட்டு அக்னியும் இந்திராக்கும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக பிரஜாபதி த கிரியேட்டர், விஷ்ணு த ப்ரொடெக்டர், ருத்ரா த டெஸ்ட்ராயர், இவங்க இந்த மூணு காட்ஸை வந்து ரொம்பவே பெருசாக வழிபட ஆரம்பிச்சிருந்தாங்க. வர்ஷிப்பிங் வந்து இந்த 3 காட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காடாக அவங்க வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து இந்த பீரியடில் இருந்த பீப்புள் வந்து சாக்ரிஃபைசஸ் வந்து ரொம்ப எலாபரேட்டாக பண்ண ஆரம்பித்தாங்க. சாக்ரிஃபைசஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ரொம்பவே எலாபரேட்டாக ஆச்சு. அண்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பதிலாக ப்ரேயர்ஸ்க்கு பதிலாக இவங்க வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரீஸ்ட்ஹுட் வந்து ஒரு ஹெரிடிட்ரி ப்ரொஃபஷனாக மாற ஆரம்பிச்சிருந்தது. அண்ட் ப்ரீஸ்ட் வந்து நிறைய வந்து ரிச்சுவல்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து ரிச்சுவல்ஸ்க்கும் சாக்ரிஃபைசஸ்க்கும் நிறைய ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து இதை வந்து இந்த பீரியடோட எண்டில் வந்து இந்த ப்ரீஸ்ட்லி டாமினேஷன் அதிகமாக ஆனதுனால இந்த பீரியடோட எண்டில் வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசமோட ஸ்டார்ட் ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.